வணக்கம் தமிழர்களே. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, Xiaomi அவங்களோட Mi11 சீரீஸை லான்ச் பண்ணுற அஃபிஷியல் டேட் அண்ட் டைமை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Mi11 சீரீஸில் நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் போன்ற எல்லா விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போகிற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் தான் உங்கள் மெட்ராஸ் தமிழன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Xiaomi அவங்களோட Mi11 சீரீஸ் லான்ச் ஈவெண்ட்டை வர டிசம்பர் 28 ஈவினிங் 7:30 PM சைனாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இந்தியன் டைமிங்கில் என்ன டைம்னு கேட்டிங்கன்னா 5 PMக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் Xiaomiயோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளாக்ஷிப்னா என்னன்னு கேட்குறீங்களா? ஃப்ளாக்ஷிப்னா ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் டேர்ம்ஸில் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ ஒரு பிராண்ட் இருக்குன்னா அந்த பிராண்டுக்குன்னு ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் இருக்கும். அந்த பெஸ்ட் ப்ராடக்ட் ஒரு அளவுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதுதான் இந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்னு சொல்கிறது. இந்த Mi11 சீரீஸ் 2 சீரீஸாக வருது. ஒன்று Mi11, இன்னொன்று Mi11 Pro. இப்போ வரைக்கும் வந்த லீக்ஸை வச்சு நான் இந்த ஃபோனோட 3 எக்ஸ்பெக்டட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா டிஸ்பிளே. இந்த ஃபோனுக்கு 120 Hz உடைய 6.67 inch QHD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே உடைய ஒரு டிஸ்பிளே இந்த ஃபோனுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கர்வ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பேக் கிளாஸால் செய்யப்பட்டிருக்கு. நம்மளுக்கு கிடைச்ச அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இன்னொன்று என்னன்னா, இந்த ஃபோன் Mi11 சீரீஸ் பார்த்தீங்கன்னா 12 GB வேரியண்ட்டாக வர்றது கூட வாய்ப்பு இருக்கான். செகண்ட் பார்க்க போகிறது ப்ராசஸர். ஒரு ஃபோனுக்கு ஒரு ப்ராசஸர் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டருக்கு பார்த்தோம்னா CPU ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபோனுக்கு ப்ராசஸர்னால் ரொம்ப முக்கியம். இந்த ஃபோனுக்கு என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்னாப்ட்ராகன் 888 SoC ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான ப்ராசஸர்னு சொல்லலாம். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது பேட்டரி அண்ட் ப்ரைஸ் ரேஞ்சிங். இந்த Mi11 சீரீஸில் Mi11க்கு 4780 mAh கெப்பாசிட்டி உடைய பேட்டரியும், Mi11 ப்ரோவுக்கு 4970 mAh கெப்பாசிட்டி உடைய பேட்டரியும் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ப்ரைஸ் ரேஞ்சிங்க்கு வருவோம். இப்போ ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்னாலே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். இப்போ Mi11 பார்த்தீங்கன்னா 50,700 இல்லை 45,100 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஃபிக்ஸ் சேல் ஆக வாய்ப்பு இருக்குது. Mi11 ப்ரோ 60,000 இல்லை 62,000 ருபீஸில் சேல் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த Mi11 சீரீஸோட மாடல் நம்பர் என்னன்னா M2011K2C. ஸோ எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். டிசம்பர் 28 Mi11 சீரீஸ் லான்ச் ஆனோடனே ஒரு ஷார்ட் ரிவ்யூ மாதிரி கூட உங்களுக்கு வீடியோ போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் மெட்ராஸ் தமிழன். நன்றி.